கைஸ், எனக்கு பிடிச்ச ஒரு வீடியோ டாப் 5 புக்ஸ் டு ரீட் ஆன் சீமன் ரிட்டன்ஷன். ஸோ நீங்கள் ரிட்டன்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, இந்த ப்ராக்டிஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் ரீட் பண்ண வேண்டிய டாப் 5 புக்ஸ். நம்பர் 1, வே ஆஃப் த சுப்பீரியர் மேன். ஸோ நான் மாடியில் நிற்கிறேன், எல்லா புக்கும் கீழே இருக்குது, நான் சொல்கிறேன், நீங்கள் நெட்டில் போய் அடித்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த புக் எப்படின்னா மேஸ்குலின் ஃபெமினின் எனர்ஜியை பற்றி அழகாக சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் அந்த எனர்ஜியை ப்ரீத் பண்ணி அழகாக மேலே உடம்பு ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ஒரு புக்கு. ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது உங்கள் பர்பஸை கண்டுபிடிக்க ஹெல்ப்பாக இருக்கும். பர்பஸ்னால் நீங்கள் இந்த நோக்கம், வாழ்க்கை நோக்கம், அந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு புக்கு. லெட்டிங் கோ புக் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது உங்கள் எனர்ஜி ஹார்னியாக டிசைரில் இருக்கீங்க, ஆசையில் இருக்கீங்க, கோவப்படுறீங்க, அந்த எமோஷன்ஸை எப்படி நீங்கள் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி ஃப்ரீயாக உடம்பு, ஏன்னா எமோஷன்ஸுங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உடம்பு விட்டு போயிடும். நீங்கள் எனக்கு இது வரக்கூடாது, இல்லை அடுத்தவங்களை குச்சிட்டு சொல்கிறீங்க, அதை வெண்ட் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க, அதை கூடாதுன்னு நினைக்கும் போது அந்த எமோஷன் உடம்புல இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, எனக்கு இந்த எமோஷன் இருக்கட்டும்னு நினச்சி அது உங்கள் உடம்புல ஃப்ரீயாக போயிடும். ஸோ நான் சொல்கிறேன், நீங்கள் ஆசையில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, எது நினைக்கிறீங்களோ அதுபடியே நடக்கும். ஸோ இல்லை உங்கள் எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்கு ஒரு சூப்பர் புக் இது. வேறு ஒரு நிமிஷம் கைஸ், என் கை வலிக்குது, நான் ஃபோன் கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன், நல்லா வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வேறு என்ன புக் இருக்குது? லெட்டிங்கோ கண்டிப்பாக படிங்க. வேறு சுவாமி பரமஹம்ச யோகானந்தா எழுதின ஒரு புக்கு, ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகி. ஸோ இவர் வந்து ஒரு பிரம்மச்சாரியா, இவரோட லைஃப் ஸ்டோரியை பற்றி ஒரு புக் எழுதியிருப்பார். அதை நான் ஃபுல்லாக படிக்கல, ஆனால் படித்த வரைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பேர் பேசுகிற ஒரு புக்கு, ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகி. அவரோட பர்சனல் பிரம்மச்சாரி லைஃப்பை பற்றி எழுதியிருப்பார். இது 3 தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. வேறு நீங்கள் உங்களுக்கு பர்சனல் டெவலப்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். ஸோ அது எப்படி சீமன் ரிட்டன்ஷனில் ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் நிறைய பேர்கிட்ட பேசுகிறீங்க, நிறைய பேர்கிட்ட பழகுறீங்க, அப்போவுமே உங்களுக்கு இந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காகவே நல்ல ஒரு அவுட்லெட் கிடச்சிரும். ஸோ இது கூட ஹெல்ப் பண்ணும். இது டைரெக்டாக சீமன் ரிட்டன்ஷனுக்கான புக் இல்லை, ஆனால் எனக்கு இது ஹெல்ப் பண்ணுன்னு தோணுது உங்களுக்கு. வேறு அட்டாமிக் ஹேபிட்ஸ், ஜேம்ஸ் கிளியர் எழுதுனது. ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பேட் ஹேபிட்டாக இருந்தாலும், நான் சிம்பிள் அந்த புக்கோட சம்மரியை சொல்லிடுறேன். அதாவது பேட் ஹேபிட்டை கஷ்டமாக வைக்கணும், குட் ஹேபிட்டை ஈஸியாக வைக்கணும். அப்போ நீங்கள் குட் ஹேபிட்டை அதிகமாக பண்ணுவீங்க, பேட் ஹேபிட்டை கம்மியாக பண்ணுவீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஜிம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டு உங்கள் வீட்டிலேருந்து நடந்து போனாலே ஜிம் வந்துடும்னா ஜிம் வந்துடுது. உங்கள் அம்மா உங்களுக்கு ப்ரோட்டீன் ஷேக் போட்டு தராங்க, எல்லாமே வச்சு தராங்க, உங்களுக்கு டவல் ரெடி, எல்லாம் ரெடி, ஃப்ரெண்டும் கூப்பிட்றான். ஓகே, இப்படி தான் நீங்கள் ஜிம்முக்கு அசால்ட்டாக போயிடுவீங்க. அதே இது ஜிம் வந்து உங்களுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, உங்களுக்கு சாப்பாடு பண்ணித்தர யாரும் இல்லை, உங்களுக்கு துணியும் நீங்கள் தான் துவைக்கணும், ஒர்க் அவுட்டில் அங்கே தனியாக போய் பண்ணவும் கடுப்பாக இருக்குது, உங்கள் டெஸ்டாஸ்டரோன் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு இப்போ ஒர்க் அவுட் பண்ண தோணுமா, இல்லை நான் முதல்ல சொன்னது ஒர்க் அவுட் பண்ண தோணுமா? கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் முதல்ல உள்ளது தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு குட் ஹேபிட் ஈஸியாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அது பான் அடிக்ஷன் விடுறதா இருந்தாலும் சரி தான், அந்த ஹேபிட்டை ரொம்ப கஷ்டமாக்குங்க, அதை கிட்டத்தட்ட முடியாத அளவுக்கு ஆக்கிருங்க. அப்போ அது ரொம்ப ஈஸியாக நீங்கள் விட்டுறலாம். அது உங்கள் லைஃப்பில் ஒரு ஆப்ஷனே இல்லை. அது முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி இல்லை ஒரேடியாக விடுறதுக்கான வழிகளை பாருங்கள். ஓகே கைஸ், கொஞ்சம் நேரமாக மூச்சு விடாமல் நான் பேசிகிட்டு இருக்கேன், அதான் மூச்சாங்க. ஓகே கைஸ், ஸோ இந்த 5 புக்கு தான் டாப் 5 புக்ஸ் ஆன் சீமன் ரிட்டன்ஷன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், வாங்கி படிங்க. முழுசாக படிக்கணும் கூட அவசியம் இல்லை. ஸோ புக்கு படிக்க நிறைய பேர் பண்ணுறது தப்பு என்னன்னா, ஒரு புக்கை நான் வாங்கினா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் படிக்கணும், அப்படிலாம் இல்லை. நான்லாம் எந்த புக்குமே எனக்கு தெரிஞ்சு முழுசாக படித்ததே இல்லை, ஏதோ 1-2 புக்காக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட யூடியூப் மாதிரி தான். யூடியூப்பில் நம்ம எல்லா வீடியோவும் பார்ப்போமா, இல்லை நமக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த டைட்டிலாக பார்த்து அதை வாசிப்போம். அதே மாதிரி எந்த சாப்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃப்ளிப் பண்ணி போய் படிங்க. ஓகே கைஸ், என்னோட நோ ஃபேப் கோர்ஸ் கீழே இருக்குது, ஃபுல் கோர்ஸ். நீங்கள் வந்து லஸ்ட்டில் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்கன்னா இந்த கோர்ஸில் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் பண்ணால் கண்டிப்பாக இதை ஓவர் கம் பண்ணிடலாம். ஓகே கைஸ், யூஸும்